வணக்கம் நேயர்களே, நான் உங்க ரிஜியா பேசுறேன். இது ஹரிச்சந்திர புராணம் எபிசோட் 2. திரிசங்கு சொர்க்கம். அரசு பொறுப்புகளை தன் மைந்தன் ஹரிச்சந்திரனிடம் ஒப்படைத்த திரிசங்கு நேராக வனத்துக்கு சென்றார். அங்கு தன் குலகுருவாக வசிஷ்டரை சந்தித்தார். மன்னன் திரிசங்குவிற்கு நீண்ட காலமாகவே ஆசையொன்று இருந்து வந்தது. அது என்னவென்றால், உடம்புடன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான். அது வசிஷ்டரை சந்தித்த திரிசங்கு அவரிடம் தன் ஆவலை தெரிவித்தார். திரிசங்குவின் இத்தகைய விசித்திரமான ஆவல் வசிஷ்டரை வியப்பில் ஆழ்த்தியது. அவர் சிரித்துக்கொண்டே, திரிசங்குவே, இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. பூலோகத்தில் பிறந்த எவரும் உடம்போடு செல்வதென்பது இயலவே இயலாது. எந்தவிதமான மந்திர தந்திரங்களும் இதற்கு பயன்படாது என்று திட்டவட்டமாக வசிஷ்டர் தெரிவித்தார். இருந்தாலும் திரிசங்கு தனது முடிவில் உறுதியாக இருந்தார். மேலும் திரிசங்கு கூறினார், குருதேவா, தாங்களே என்னை பிசாசாக மாறும்படி சபித்தீர்கள். இருப்பினும் நான் அதை பற்றி எதுவுமே மனதில் கொள்ளவில்லை. மீண்டும் தங்களை அணுகியது என் தவறேதான். எனவே நான் இப்பொழுதே வேறு எவரையாவது குருவாக ஏற்றுக்கொண்டு யாகம் செய்து நான் உடலுடன் விண்ணுலகம் செல்கிறேன் என்று சூளுரைத்தார். வசிஷ்டர் உறுதியாக அவனது முடிவை கேட்டு கோபம் கொண்டு விட்டார். நீ மணப்பெண்ணாயிருந்தவளை தூக்கி சென்று பலாத்காரம் செய்தாய். யாகத்திற்குரிய இறைச்சியை புசித்துவிட்டு யாகத்திற்கு எச்சில் பட்ட இறைச்சியை கொடுத்தாய். பசுவை கொன்று பாவங்களை செய்து அடுக்கடுக்காய் அநீதிகளையும் புரிந்துவிட்டாய். உன்னிடம் நீதி நெறிகளை எதிர்பார்க்க முடியாதுதான். இருந்தாலும் மேலும் மேலும் நீ அநீதிகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுமானால் எனது கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக வேண்டியதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியவராய் கோபத்தில் திரிசங்குவை சபிக்க தொடங்கினார். உன் உள்ளம் கருப்பாய் இருப்பதைப் போல் உனது அறிவும் கருப்பாய் இருப்பதைப் போல் உனது மேனியும் கருப்பாகட்டும் என்று சபித்தார். உடனே திரிசங்குவின் மேனியும் கருப்பாக மாறியது. அவனது உடலில் அணிந்திருந்த ஆபரணங்கள் கூட கருத்து விட்டது. அவரது உடலில் இருந்து துர்நாற்றம் வீசியது. மேனி கருத்து துர்நாற்றம் வீசிய உடலை கொண்டு திரிசங்கு இப்படிப்பட்ட உடலுடன் திரிசங்கு மற்றார் முகத்தில் விழிக்க கூட வெக்கப்பட்டு அவர் காட்டினுள் சென்று ஒளிந்து கொண்டு வாழ்ந்தார். தந்தையை காணாத ஹரிச்சந்திரன் தந்தையை அழைத்து வருமாறு அமைச்சர்களை பணிந்தார். ஹரிச்சந்திரனின் கட்டளைகளை ஏற்று திரிசங்கு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் வந்து ஹரிச்சந்திரர் தங்களை அழைத்து வரும்படி கூறியும் அவர்களுடன் செல்ல மறுத்துவிட்டார் திரிசங்கு. இந்நிலையில் தவம் முடிந்து விஸ்வாமித்திரர் தன் மனைவி மக்களை சந்தித்தார். அவர்களிடம் தான் இல்லாத போது குழந்தைகளின் பசிப்பட்டினிகளிலிருந்து எவ்வாறு காப்பாற்றினாய் என்று பரிவுடன் விசாரித்தார். சத்யேந்திரன் தன்னையும் குழந்தைகளையும் பசிப்பட்டினியும் எதுவுமின்றி காப்பாற்றியதாகவும் நடந்ததை ஒன்று விடாமல் கூறினார் மனைவி. திரிசங்கு மட்டும் உதவி செய்யாதிருந்தால் நாங்கள் அனைவரும் பசியாலும் பட்டினியாலும் மடிந்திருப்போம் என்றார். தன் மனைவி கூறியதிலிருந்து தன் மனைவி மக்களை காப்பாற்றிய அந்த திரிசங்குவை காண துடித்தார். உடனே தன் மனைவி மக்களிடமிருந்து விடை பெற்றவாறு அங்கிருந்து அகன்று திரிசங்கினை தேடி அங்கும் இங்கும் அலைந்தார். ஒரு வழியாக அவரை காட்டில் கண்டுபிடித்தார். அங்கு திரிசங்கிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். திரிசங்கு விஸ்வாமித்திரரின் காலில் விழுந்து வணங்கினார். அதன்பின் திரிசங்கு உடலுடன் சொர்க்கம் செல்லும் ஆவலையும் அது விஷயமாக வசிஷ்டரிடம் கேட்டபோது அதற்கு அவர் மறுத்துவிட்டதாகவும் மேலும் அவரது சாபத்தை பற்றியும் கூறினார். வசிஷ்டர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்றும் தன்னை நாடி வருவோர்களின் குறைகளை தீர்த்து வைப்பார் என்றும் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது சரி ஒன்றுமில்லை என்று இன்னும் கதையை தொடர்ந்தார். உனது முன்னோர்களின் ஒருவனான நிமி என்பவர் வசிஷ்டரை அணுகி யாகம் ஒன்றை நடத்தி தருமாறு வேண்டிய போது அதனை மறுத்து தேவேந்திரனின் யாகத்தை முடித்துவிட்டு அதன் பின் நிமியின் யாகத்தை நடத்தி தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இருப்பினும் நிமி வசிஷ்டரிடம் அன்றாடி பார்த்தார். ஆனால் அவனது வேண்டுதலை பற்றி சற்றும் பொருட்படுத்தாமல் வசிஷ்டர் சென்று விட்டார். அதன் பிறகு பல 100 ஆண்டுகள் கடந்து வசிஷ்டர் தேவேந்திரனிடமிருந்து பல பரிசு பொருட்களை பெற்று திரும்பி வந்தார். வசிஷ்டர் திரும்பி வரும் வழியில் நிமி ஆழ்ந்த நித்திரையில் ஆழ்ந்திருந்தான். சேவகர்கள் பலர் அவனை எழுப்பியும் நித்திரை களையவே இல்லை. இதனால் கோபம் கொண்ட வசிஷ்டர் நிமியை சபித்தார். அதன் பின் 500 ஆண்டுகள் கடந்த பின் நிமி கௌதமரை தலைவராக ஏற்று யாகத்தை முடித்து வைத்தார். யாகத்தின் முடிவில் நிமி உயிரினங்களின் கண் இமைகளில் வசிக்கும் வரம் பெற்றான். அது முதல் நிமி ஒவ்வொரு உயிரினங்களின் இமைகளிலும் வாழும் பேறு பெற்றான். இதே மாதிரி ஒரு முறை திவோதாசன் என்பவன் அரக்கனின் சூழ்ச்சி வலையில் விழுந்தான். அவன் அதை அறியாமல் வசிஷ்டருக்கு நரமாமிசம் படைத்தான். ஆனால் வசிஷ்டர் அதை பற்றி நீதி பரிபாலனம் ஏதும் செய்யாமலேயே திவேதாசனை சபித்து விட்டார். திவேதாசனும் வசிஷ்டரின் சாபத்திற்கு ஆளாகி ஆங்காங்கே அலைந்து திரிந்தான். வசிஷ்டர் சாபம் விட்டதும் பதிலுக்கு திவதாசனும் வசிஷ்டரை சபிக்கும் நோக்கில் கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்தான். ஆனால் அவன் மனைவி அப்போது அதை தடுத்து நிறுத்திவிட்டார். உடனே தாசன் அந்த நீரை தன் காலடியில் ஊற்றிய போது அவனது பாதங்கள் கருகி போயின. அது முதல் அவன் கல்மாஷபாதன் என்றும் பெயர் பெற்றான். இருப்பினும்
நிமி வசிஷ்டரை உமக்கும் தேகம் இல்லாமல் போக கடவது என்று பதிலுக்கு சபித்தான். அதன் காரணமாக அரூபமாய் அலைந்த வசிஷ்டர் வருண ரிஷியின் புதல்வனாக பிறந்தார் என்று வசிஷ்டரை பற்றி விஸ்வாமித்திரர் திரிசங்கிடம் குறை கூறியதுடன், இருந்தாலும் நீ எதற்கும் கவலைப்படாதே, நான் தவம் மேற்கொண்ட போது நீ என் பிள்ளைகளையும் என் மனைவியையும் பசிப்பட்டினி ஏதுமின்றி நீ காப்பாற்றியிருக்கிறாய். நான் அதை அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிடவும் மாட்டேன். அதனால் கைமாறாக நீ உடலுடன் சொர்க்கம் செல்ல ஆவண செய்கிறேன் என்று தேற்றிவிட்டார். விஸ்வாமித்திரரின் இந்த வார்த்தைகளை கேட்டு திரிசங்கு மனம் பெருமகிழ்ச்சி அடைந்தது. திரிசங்கு, என்னிடம் யாகத்திற்கு வரும் அந்தணர்களை வசிஷ்டர் நிராகரிப்பதாக அறிவித்திருக்கிறார். ஆகையால் யாகம் செய்ய அந்தணர்கள் கிடைப்பதில்லை. அதற்காக இந்த விஸ்வாமித்திரர் கொடுத்த வாக்குறுதியை திரும்பி பெற்றுக் கொள்வார் என்று எண்ணிவிடாதே. விஸ்வாமித்திரன் கொடுத்த வாக்கினை என்றுமே மீறமாட்டான். கொடுத்தது கொடுத்ததுதான். எப்படியாவது எங்கேயாவது வசிஷ்டரால் மறுத்துவிட்ட காரியத்தை தான் செய்து முடிப்பதென்று தீர்மானித்து வந்தார் இவர். தன் தவ வலிமையாலும் திரிசங்கின் உடலுடன் சொர்க்கத்திற்கு அனுப்புவதென்று முடிவுக்கு வந்துவிட்டார். திரிசங்கிடம் அவனது இஷ்ட தெய்வத்தை மனதில் வேண்டிக் கொண்டு கரம் குவிக்குமாறு வேண்டியதன் பேரில் திரிசங்கும் அவ்வாறே செய்தான். அதன் பிறகு விஸ்வாமித்திரர் கமண்டலத்திலிருந்து நீரை கையில் எடுத்து, இதுவரை நான் செய்த காயத்ரி ஜபத்தின் புண்ணியத்தை எல்லாம் திரிசங்கிற்கு அளிக்கிறேன். திரிசங்கு அமரலோகம் சென்று ஆனந்தமாய் இரு என்று கூறி ஜலத்தை எடுத்து திரிசங்கின் மீது தெளித்தார். உடனே திரிசங்கின் உடல் காற்றை விட லேசானது. அவன் ஜிவ்வென்று எழும்பி ஆகாயத்தை நோக்கி பறந்தான். திரிசங்கு பேரானந்தத்தின் திளைத்தான். ஆகாயத்தில் பறந்தவாறே அவன் சொர்க்கத்தை நெருங்கினான். மனித உடம்புடன் கருப்பு மனிதன் ஒருவன் இந்திரலோகத்தை நோக்கி விரைந்து வருவதை கண்ட வாயிற்காவலன் இந்திரனிடம் சென்று முறையிட்டான். உடனே சீற்றமடைந்த இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் திரிசங்கினை தாக்கினான். உடனே திரிசங்கு அலறிக்கொண்டே, முனிவரே காப்பாற்றும் என்று அலறியவாறு பூமியை நோக்கி தலைகீழாக வந்து கொண்டிருந்தான். திரிசங்கின் அலறலை கேட்ட முனிவர், திரிசங்கு, நீ அங்கேயே நிற்பாய், நீ கீழே விழுந்துவிட மாட்டாய் என்றார். விஸ்வாமித்திரரின் வல்லமையால் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் நடுவில் அந்தரத்திலேயே நின்றான். பின் விஸ்வாமித்திரரின் தவ வலிமையால் யாகம் ஒன்றை நடத்தி திரிசங்குவிற்கென தனியாக சொர்க்கத்தை படைத்தார். திரிசங்கு எங்கு நின்றானோ அவ்விடத்தில் பிரம்மாண்டமான மாளிகை ஒன்று எழுந்தது. அங்கு ஏவலாட்கள், ஆடல், கன்னிகள் என்று பலர் இடம் பெற்றார்கள். இதனை பார்த்த இந்திரன் முனிவரிடம் விரைந்து வந்து, முனிவரே, அமரர் சபை என்பதை தவிர வேறொரு சொர்க்கம் என்பது முறையானதொன்றும் கிடையாது. இதை தாங்கள் அறிய மாட்டீர்களா? இவ்வாறு ஒவ்வொரு தனி மனிதனுக்கென்று சொர்க்கத்தை நிர்மாணித்துக் கொண்டே சென்றால் சொர்க்கம் என்ற ஒன்று தன் மதிப்பை இழந்து விடுமே. எனவே மகாமுனிவராகிய தாங்கள் உபதேசங்கள் செய்து என்னுடன் அனுப்பி வையுங்கள். நான் அவனுக்கு புதிய வடிவம் கொடுக்கிறேன் என்றார் இந்திரர். விஸ்வாமித்திரரும் இந்திரனின் கோரிக்கையை அரை மனதுடன் சம்மதித்து அவனுடன் அனுப்பி வைத்தார் திரிசங்குவை. என்ன நேயர்களே, வித்தியாசமான கதை தொடர் பிடித்துள்ளதா? இன்னும் திரிசங்கு என்ன செய்ய போகிறார்? ஹரிச்சந்திரனின் வருகை எப்போது இருக்கிறது? இன்னும் பல மாறுதல்களான கதை அம்சத்துடன் இனி வரப்போகும் எபிசோடில் சந்திக்கலாம். தொடர்ந்திருங்கள். இது ஹரிச்சந்திர புராணம். நான் உங்கள் ரஜியா.